ஒரு கட்சியோட தலைவர் தன்னுடைய கொள்கை வழிகாட்டியினுடைய நினைவு நாள்ல அவங்களுடைய சிலைக்கு மரியாதை பண்றாரு. பொதுவா தமிழ்நாடு அரசியல்ல மறைந்த தலைவர்களின் சிலைக்கு மரியாதை செலுத்த போகும்போது இந்நாள் அரசியல் கட்சி தலைவர்கள் எப்படி பிரம்மாண்டமா போவாங்க, எவ்வளவு கூட்டம் வரும், எப்படி டிராபிக் ஜாம் ஆகும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா விஜய் தமிழ்நாடு அரசியல் களத்துல ஒரு புது ட்ரெண்டை தான் செட் பண்றாருன்னு சொல்லணும். இந்த ட்ரெண்ட்ல சில விமர்சனங்கள் இல்லாம இல்ல, அது என்னங்கிறதையும் பின்னாடி சொல்றேன். பட் இந்த அப்ரோச் இருக்குல்ல, இது சில பேருக்கு பிடிச்சிருக்கு. இப்ப இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷன், இளைய தலைமுறையினருக்கு இது பிடிச்சிருக்கிற ஒரு விஷயமாவே பார்க்கப்படுது. சினிமால நம்ம எப்படி நடிக்கணும், எப்படி டான்ஸ் ஆடணும், நம்ம டைலாக் டெலிவரி எப்படி இருக்கணும், ஸ்கிரீன் பிரசன்ஸ் எப்படி இருக்கணும்னு சொல்லி பார்த்து பார்த்து ரசிகர்களுக்காகவே ஒர்க் பண்ற விஜய் தன்னுடைய பப்ளிக் அப்பியரன்ஸ்லயும் ஒவ்வொரு முறையுமே ரொம்ப கவனமான விஷயங்களை கையாளுறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவருடைய முன்னோடிகள் இருக்காங்கல்ல, சினிமால இருந்து அரசியலுக்கு வந்தவர்கள், அவங்க என்னென்ன தவறுகள் செஞ்சாங்க, அவங்களுக்கு எதெல்லாம் மைனஸ் ஆச்சோ அதெல்லாம் கவனிச்சு அந்த தப்பை நாம பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல விஜய் ரொம்ப கிளியரா இருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இது அவர் முதல் முறையா கட்சி தொடங்கும் போதே சொல்லியிருந்தார். அதிலும் குறிப்பாக கேப்டன் விஜயகாந்த் அவருடைய பப்ளிக் அப்பியரன்சஸ், அப்போது அவர் செய்த சில விஷயங்கள், அது ஊடகங்கள் எப்படி மாறுச்சு அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த வகையில வீட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் தன்னை 360 டிகிரியில கேமராக்கள் கண்காணித்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறத விஜய் ரொம்ப தெளிவா புரிஞ்சு வச்சுட்டு இருக்காரு. கேமரா கான்சியஸா இருக்கக்கூடிய ஒருத்தரா இருக்காரு. இன்னைக்கு அஞ்சலை அம்மாளுக்கு தாவேகாவினுடைய கொள்கை வழிகாட்டிகள்ல ஒருத்தரான அஞ்சலை அம்மாளினுடைய நினைவு நாள். அவங்க சிலைக்கு விஜய் மாலை போட வந்திருந்தாரு. வழக்கத்துக்கு மாறா, நம்ம தமிழ்நாடு அரசியல் களத்தில் வழக்கத்துக்கு மாறா யாருமே அவர் கூட இல்லை. அவர் மட்டும் நேரா போறாரு. கையில மாலை, மலர் இதழ்கள், இது எல்லாத்தையுமே வந்து ஒரு தட்டில் வச்சுக்கிட்டு அவரே எடுத்துட்டு போறாரு. இது எப்பவும் அவரோட ஸ்டைல் தான். இதுக்கு முன்னாடி ஒரு முறை பெரியார் திடலுக்கு போய் அவர் பெரியாருக்கு மரியாதை செலுத்தின போது கூட அவரே வந்து மாலை எடுத்துட்டு போனதா இருக்கட்டும், பெரும் கூட்டத்தை திரட்டாம ஒரு 2-3 பேரோட போயிட்டு மரியாதை பண்ணிட்டு வந்தார். இன்னைக்கு அவருடைய ஆபீஸ்லயே இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அதுல அவர் அந்த மாலை போடும் போதும் சரி, மலர் தூவி மரியாதை செய்யும் போதும் சரி, பக்கத்துல யாருமே இல்லை. ஒரே ஒரு போட்டோகிராஃபரை தவிர, அவங்களோட அபிஷியல் போட்டோகிராஃபர் மட்டும் பக்கத்துல இருந்தாரு, வேற யாருமே இல்லை. இதை பார்க்கும்போது சோசியல் மீடியாலையும் சரி, நான் சில பேர்கிட்ட பேசும்போதும் சரி, இந்த அப்ரோச் எப்படி இருக்கு? பொதுவாக நம்ம பார்த்துருப்போம், எல்லா கட்சியினருமே சரி தலைவர்களுடைய பிறந்த நாளையும் நினைவு நாளையும் தலைவர்களின் சிலைக்கு மரியாதை செலுத்தும் போது பொது இடங்கள்ல கூடுவாங்க. ஆயிரக்கணக்கானவர்கள் வந்து அங்க மாலை போட்டு மரியாதை பண்ணி, போட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் பார்த்து அப்படி போஸ் கொடுப்பாங்க. மாலையில கை வச்சுக்கிட்டே ஒரு போஸு, வணக்கம் சொல்ற மாதிரி ஒரு போஸு. அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தலைவர் முன்னாடி நிற்பாரு, அவர் பக்கத்துல அந்த கட்சியை சேர்ந்த முன்னணி நிர்வாகிகள் அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு எப்படியாவது நம்ம அந்த பேப்பர்ல வந்துடணும். பேப்பருக்கு அந்த முக்கியமாக பிரிண்ட் நியூஸ் பேப்பர் மட்டும் இருந்த காலகட்டத்தில் தொடங்கி இப்போ டிவி மீடியா வரைக்குமே வந்து எல்லாருமே அன்னைக்கு நிகழ்வுக்கு நம்ம வந்தோன்றதை பதிவு பண்ணிடணும், அது மீடியாவில் நம்ம முகம் வந்துடணுங்கிறதுல உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் பண்ணுவாங்க. ஃபோட்டோகிராஃபர்ஸ், ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அதை கவர் பண்ணி செய்தியாக வெளியிடுவாங்க. இதுதான் தலைவர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய அந்த அணுகுமுறை இருந்துகிட்டு இருக்கு. இப்போ விஜய் பண்ணது சிம்பிளாக இருக்குது, ஆடம்பரம் இல்லை, பொதுமக்களுக்கு இடையூறு இல்லை. அவர் இப்போ ஒரு பப்ளிக் பிளேஸில் போயிட்டு ஒரு சிலைக்கு மரியாதை செலுத்துறாரு அப்படின்னா பொதுவாக ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்த யாரு போனாலும் கூட்டத்தோட போவாங்க. இப்போ விஜய் மாதிரி ஒரு பாப்புலரான ஆக்டர் கம் பொலிட்டிஷியனாக இருக்கிறவங்க போனாங்கன்னா அது பெரிய அளவுக்கு டிராஃபிக் ஜாம் ஆகும், நிறைய பேருக்கு அது இடையூறாக இருக்குன்றதுனால அதை அவாய்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது உண்மையிலேயே பாராட்ட தகுந்த விஷயம் தான். காலங்காலமாக ஒரு நடைமுறை இருந்துகிட்டு இருக்கு, இப்படி பப்ளிக் பிளேஸில் தான் போய் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இவரும் ஃபாலோ பண்ணாமல் நான் ஒரு நியூ ஜென்ரேஷன் பொலிட்டிஷியனாக இருக்க போகிறேன் அப்படிங்கிற அடிப்படையில் அதை அவாய்ட் பண்ணுறது உண்மையிலேயே நல்ல விஷயம். அதே நேரத்தில் சில விமர்சனங்களும் இருக்குன்னு நான் சொன்னல, அது என்னன்னா தாவேகாவின் அலுவலகம் அந்த இடத்துக்குள்ளதான் அந்த ஈவெண்ட் நடக்குது. அவர் வந்து கட்சிக்காரங்க யாருக்கும் அழைப்பு கொடுக்கல, பொதுமக்களோ அல்லது தொண்டர்களோ யாரையும் அங்க வர சொல்லல. அவர் எப்ப வரப்போறாருன்னு கூட சொல்ல போனா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அவர் வந்தாரு, அவர் மட்டும் போனாரு, மரியாதை செலுத்தினாரு, கிளம்பிட்டாரு. அந்த வீடியோஸை நம்ம பார்த்துருப்போம். ஆனா குறைந்தபட்சம் தாவேகா தலைமை அலுவலகத்துல இருப்பாங்கல்ல, தலைமை கழக நிர்வாகிகள்னு, பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், பொருளாளர் வெங்கட்ரமணன், தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட நிர்வாகிகள்லாம் இருப்பாங்கல்ல, ஒரு 10 பேர் இருப்போமா மொத்தமும். அந்த 10 பேரையாவது அந்த நிகழ்வுல விஜய் முதல்ல மாலை போடுறாரு, மரியாதை பண்றாருன்னா அவங்களையும் வந்து மலர் தூவி மரியாதை பண்ண சொல்லலாம். எதுக்காக இது? இப்ப நீ தானே சொன்ன மற்ற கட்சிக்காரங்க தான் அப்படி பண்றாங்க, விஜய் அப்படிலாம் இல்லை, ஒரு நியூ ஜென்ரேஷன் பொலிட்டிஷியன்னா. எஸ், பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தல, ஆடம்பரம் இல்லை, அலப்பறை இல்லாம சிம்பிளா பண்றாருங்கிறத பாராட்டுறோம். அதே நேரத்துல ஒரு அரசியல் கட்சி அப்படிங்கிறது ஜனநாயக பூர்வமா இருக்கணும். ஏன்னா
இன்னைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் சரியில்லை, அவங்க ஜனநாயக விரோதமா நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டா முன் வச்சு தானே விஜய் அரசியலுக்கு வராரு. தன்னுடைய கட்சியில நான் மட்டும்தான் இதையெல்லாம் பண்ணுவேன், அந்த இடத்துல நான் மாலை போடுவேன், மலர் தூவி மரியாதை செய்வேன், அதை போட்டோ எடுத்து கட்சியோட ட்விட்டர் ஹேண்டில் போடுவோம், மற்ற யாருமே பக்கத்துல வரக்கூடாது. அவர் மலர் தூவி மரியாதை பண்ணும்போது அவருக்கு தட்டை பிடிச்சிட்டு ஒருத்தர் நிக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறது உண்மையிலேயே ஒரு நாகரிகமான அணுகுமுறை தான். நானே எடுத்துக்கிறேனே இது தூக்குறதுக்கு ஒரு ஆள் வேணுமா அப்படின்னு சொல்றது சூப்பரான விஷயம், அதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. ஆனா நீங்க அந்த வீடியோவை நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், விஜய் மலர் தூவி மரியாதை செலுத்திட்டு அவர் ஒரு ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஒரு 10-20 அடி தள்ளி நின்றுட்டு இருந்த புசி ஆனந்த் உள்ளிட்டவர்கள்லாம் போவாங்க. அது வரைக்கும் யாரும் பக்கத்திலேயே போக மாட்டாங்க. இந்த அணுகுமுறை அப்படிங்கிறது சரியானது கிடையாது. அவர் மலர் தூவி மரியாதை பண்றாரு, அவர் வெயிட் பண்ணலாமே, ஒரு 2 நிமிஷம் ஆகுமா? புசி ஆனந்த், வெங்கட்ராமன், ஆதவர்ஜுனா உள்ளிட்டவர்கள் எல்லாம் அவரை தொடர்ந்து அங்க மரியாதை பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு ஜனநாயக பூர்வமா இருக்கும். ஒரு 2 நிமிஷம் அவர் நிக்கிறாரு, மற்றவங்களும் பண்ணும்போது அது ஒரு பாசிட்டிவான சிக்னலை கொடுக்கும். அதை கண்டிப்பா விஜய் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா ஒரு மேடை, அதுல ஒரு சேரு, நான் மட்டும்தான் உட்கார்ந்துருப்பேன் அப்படிங்கிறது தான் ஒரு சர்வாதிகாரத்தனமான ஒரு இமேஜை ஏற்படுத்தும். ஏன்னா அரசியல்ல இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டா, இப்ப நான் முதல்ல சொன்ன சில விஷயங்கள் இருக்குல்ல, அதை பார்க்கும்போது விஜயை பிடிக்காதவங்க எல்லாம் சொல்லலாம், ஊர்ல இல்லாத விஷயத்த அவர் பண்ணிட்டாரு, இவன் பேசுறான்பா அப்படின்னு. இப்ப விஜயை பிடிச்சவங்களுக்கு நான் சொல்றது தப்பா தெரியலாம். ஏன்னா அவர் சிம்பிளா பண்றாரு, இதுல கூட ஒரு குறை கண்டுபிடிக்கிறான்பா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஒரு சர்வாதிகார போக்கினுடைய தொடக்கமா இது அமைஞ்சிரும். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, அதுவும் விமர்சனத்துக்குள்ளா இருக்கு. இப்படிப்பட்டவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது ஒரு பக்கம் எளிமையா இருக்கிற நடவடிக்கைகள் இருக்கும், அதே நேரத்துல அவங்களுக்கு இது தப்புன்னு யாரும் சுட்டி காட்டல அப்படின்னு சொன்னா இந்த அப்ரோச்சை எல்லா இடத்துலயுமே கொண்டு வருவாங்க. அது வந்து டெமோக்ரஸிக்கு நல்லது கிடையாது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர விஷயம். இன்னொரு விஷயமும் இதுல வந்து கவனிக்க தகுந்த ஒண்ணா இருக்கு. பொதுவா தலைவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கோ நினைவு நாள் அன்னைக்கோ கொள்கை ரீதியா நம்ம அவங்கள ஃபாலோ பண்றோம்னு சொல்லும் போது அன்னைக்கு நாள்ல அதுதான் முதன்மையான விஷயமா இருக்கும். எம்ஜிஆர் பிறந்த நாளா இருக்கட்டும், கலைஞர் பிறந்த நாள், அண்ணாவினுடைய பிறந்த நாள், தந்தை பெரியாரினுடைய பிறந்த நாள், இப்படி எந்த தலைவருடைய பிறந்த நாளோ நினைவு நாளோ எதுவா இருந்தாலும் சரி, இப்ப இருக்கிற தலைவர்களும் இதற்கு முன்பு இருந்த செல்வி ஜெயலலிதாவா இருக்கட்டும், கலைஞர் கருணாநிதி அவர்களா இருக்கட்டும், இப்போ இருக்கிற முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர், பிற கட்சி தலைவர்கள்னு எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அன்னைக்கு டேல அவங்களுடைய முதல் நிகழ்வுங்கிறது அதுவாக தான் இருக்கும். காலையில ஒரு 10 மணி இல்ல 11 மணிக்குள்ள தலைவர்களுக்கு மரியாதை செலுத்தி அவங்க வந்து மரியாதை கொடுப்பாங்க. ஆனா இப்ப விஜய் இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மதியத்துக்கு மேலதான் இதை பண்றாரு. இதெல்லாம் ஒரு விஷயமா? மரியாதை பண்றாருல அப்படின்னா மரியாதை பண்றாரு, இல்லைன்னு சொல்லல. பட் அவருடைய கொள்கை வழிகாட்டி அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கான முக்கியத்துவம் இருக்குல்ல. விஜய் டைமுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை சந்திக்கிறதுக்கு யாராவது 7 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு 6:45 மணிக்கோ இல்லை 6:50கோ வந்து அவர் ரெடியா இருப்பாரு. அந்த அளவுக்கு அவர் வந்து டைமிங்ல ஷார்ப்பா இருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டைம் ரொம்ப முக்கியன்றது விஜய்க்கு நல்லா தெரியும். அவருடைய டைம் எவ்வளவு கோல்டன் டைம் அப்படிங்கிறது அவருடைய ரசிகர்களுக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நிகழ்வுகளை காலையிலேயே பண்ணணும் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம் தான். இதுலயும் கூட இதை ரீட் பண்ணுவாங்க. ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் தானே அரசியல் அப்படிங்கிறது. நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிறது மட்டும் இல்ல, நீங்க என்ன பண்ணல அப்படிங்கிறதையும் கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சோசியல் டிஸ்டன்சிங் மாதிரி இருந்தது. இன்னைக்கு விஜய் வந்து அஞ்சலை அம்மாள் சிலைக்கு மாலை அணிவிக்க போகும்போது கோவிட் டைம்ல சோசியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணாங்கல்ல, ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்குமான இடைவெளி, அந்த மாதிரியா இருந்தது. ஒரு அரசியல் கட்சியில எப்போதுமே அப்படியான அணுகுமுறை சரியா இருக்காது. கூட்டம் சேர்க்கறது தப்பு தான், ஆனா கட்சியில் இருக்கக்கூடிய பிற தலைவர்களையும் நிர்வாகிகளையும் விஜய் பக்கத்தில் வைத்திருப்பது தான் ஒரு பாசிட்டிவான சிக்னலை கொடுக்கும். யாருமே அணுகாத தலைவர் விஜய் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வராமல் இருக்கணும் அப்படின்னா விஜய் இதையெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயமும் இருக்கு. இதுல இன்னொன்னு நான் பார்த்தேன், பொதுவா மற்ற கட்சிகள் எல்லாமே ஒரு தலைவர்களுக்கான மரியாதை செலுத்தும் போது மீடியாவுக்கு ஒரு இன்வைட் இருக்கும், ஊடகங்களை அழைப்பாங்க. ஊடகங்கள் வந்து தலைவர்கள் வர்றதுக்கு முன்னாடி அங்கே ட்ரைபாடெல்லாம் போட்டு கேமராவை செட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து மாலை போடும்போது ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்து அதை நியூஸாக மாற்றுவாங்க. பட் இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது நியூஸ் சேனல்ஸ்லாம் நீங்கள் சில வீடியோஸ் பார்த்துருந்துருப்பீங்க. இப்போ லஞ்சம் வாங்குற வீடியோ, யாராவது ஒரு அரசு அதிகாரி லஞ்சம் வாங்குறாரு, இல்லைன்னா யாரோ ஒருத்தரை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா தூரத்துலேருந்து எடுப்பாங்க தெரியுங்களா, ஒரு கேட்டோட கேப்ல இருந்தோ இல்லை ஒரு ஜன்னல்ல இருந்தோ எங்க இருந்தோ எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி வந்து விஜயோட வீடியோவை எடுத்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதுல விஜயோட தப்பு என்ன அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். நம்ம அவர் தப்புன்னு சொல்ல வரல. பட் இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஊடகங்களுக்கு விஜயனுடைய செய்தி இவ்வளவு முக்கியமானதா இருக்குன்றது ஒரு உண்மையான விஷயம்தான். அவர் அங்க வந்து இன்வைட் பண்றாரோ இல்லையோ, விஜய் இன்னைக்கு அஞ்சலை அம்மாளுக்கு மரியாதை செய்வார் அப்படிங்கிறத தெரிஞ்சு ஊடகங்கள் அங்க போய் காத்திருந்து கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு தான் அவர் உள்ள வந்து மரியாதை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா வெளியில அந்த கேட்டோட கேப்ல கேமரா வச்சு விஷுவல் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு செய்தியாளரா அவங்களோட வேலையை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க களத்துல இருந்து.
இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு குறைந்தபட்சம் அவங்க முன்னாடியே இதற்கான ஏற்பாடை செய்யலாம். இல்லை அவங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை அப்படின்னா அதை தவிர்க்கலாம். அது அவங்களுடைய உரிமை தான். அதே நேரத்தில் விஜய் ப்ரெஸ் மீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் ரொம்ப நாளாக இருக்கு இல்லையா? விஜய் ஏன் ப்ரெஸ் மீட் பண்ணாமல் தவிர்க்கிறார் அப்படின்னா, ஊடகங்கள் விஜய்க்கு கொடுக்கக்கூடிய இந்த முக்கியத்துவம் தான். எப்படி இருந்தாலும் விஜய் என்ன பண்ணாலும் அது செய்தியாகும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும்போது அவர் பேச வேணாம் அப்படின்னு கூட நினைக்கலாம். அது அவருடைய தனிப்பட்ட உரிமையும் கூட. ஆனால் இதுல இன்னொன்று என்ன அப்படின்னா, நடிகர்களாக இருந்து அரசியலுக்கு வந்தவர்கள்ல சமீபத்தில் மக்கள் நீதி மையம் கமலஹாசன் அவரை நம்ம பார்த்துருப்போம். அவர் கட்சி தொடங்கியதிலிருந்து இப்போ வரைக்கும் அதிகமாக இந்த மாதிரி தலைவர்கள் சிலைக்கெல்லாம் போய் மாலை போடுறவர் கிடையாது. காந்திஜியினுடைய பிறந்தநாள்லாம் ட்வீட் போடுவார், பெரியாருடைய பிறந்தநாள், அண்ணா பிறந்தநாள்னு சொல்லி ஒரு சில தலைவர்களுடைய பிறந்தநாளுக்கு அறிக்கையோ ட்வீட்டோ வரும். ரொம்ப ரேராக எங்கேயாவது யாராவது எப்பயாவது ஒரு தலைவர்கள் சிலைக்கு ஒரு மரியாதை பண்ணியிருக்கலாமே தவிர, மற்றபடி எந்த தலைவருடைய பிறந்த நாள் வந்தாலும் நினைவு நாள் வந்தாலும் எனக்கு என்னென்னு நான் இருப்பேன் அப்படிங்கிற அப்ரோச்சில் அவர் இருந்திருக்கிறாரு. அப்படியெல்லாம் இல்லாமல் விஜய் தலைவர்களுக்கு மரியாதை செலுத்துவதும் உண்மையிலேயே பாசிட்டிவான விஷயம் தான். இதில் நிறைய விமர்சனங்கள் உங்களுக்கு இருக்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.